சந்தோஷ், வா வா வா. வர 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 என் செல்ல பொண்டாட்டி. என்னடா முன்னாடி எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வந்தா முகத்துல சிரிப்பே இருக்காது, இப்ப சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுது. இருக்காதா பின்ன? 10 நாள் சஸ்பென்ஷன் எப்படி பட்டுன்னு காணாம போச்சோ அதே மாதிரி எனக்கு எம்டிஏ டைரக்டா போன் பண்ணி அந்த ஆபீசரை வர வச்சு அதே ப்ராஜெக்ட எனக்கு திருப்பி கொடுத்திருக்காருல, அதுதான். எல்லாம் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரெகக்னிஷன்டா. என்னாச்சுடா? இல்ல பவி, அம்மாவோட தியாகத்தால கிடைச்சது. என்ன சொல்ற சந்தோஷ்? நீ ரீஜாயின் பண்ணதுக்கும் அத்தைக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, சம்பந்தம் இருக்கு பவி. நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல கஷ்டப்படுறத பார்த்து அம்மா பொறுக்க முடியாம என்னோட ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. என்னது? அத்தை உன் ஆபீஸ்க்கு போனாங்களா? எதுக்குடா? எங்க எம்டியை பார்த்து பேசுறதுக்கு. அத்தை ரியலி கிரேட் சந்தோஷ். படிச்சவங்களே ஒரு ஆபீஸ்க்கு போய் பேசணும்னா நிறைய தடைகள் இருக்கும். யார பார்க்கணும், எப்படி பேசணும்னு தெரியாத அத்தை உன் மேல இருக்கிற பாசத்துல இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இத சாதிச்சிருக்காங்க. அம்மான்னா சும்மா ஒண்ணுமே தெரியாதவங்க, படிக்காதவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் மட்டும் இல்ல, நிறைய பசங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் உன்னத்தை மறந்துட்டோம் பவி. படிக்காத அந்த அம்மாங்க தான் எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்கிறதே மறந்துட்டோம். சந்தோஷ், சந்தோஷ் ஒரு நிமிஷம். நீங்க தொலைச்ச ஃபைல் தானே? இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போற அவசரத்துல இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க சந்தோஷ். நான் கொடுக்கலான்னு தான் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா நீங்க போனை எடுக்கல. சார் அதான் கொடுத்துட்டீங்கல்ல, வாங்க போலாம். இருங்க இருங்க, நான் போன் எடுக்கல, ஓகே. அப்ப எங்க வீட்ல கொடுத்துருக்கலாம்ல. இத்தனை நாள் கழிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷ், தேவையில்லாம பேசாதீங்க. அதான் உங்க ஃபைல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. சார் வாங்க போலாம். இல்ல மேடம், எதுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு? நடந்தது என்னன்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா சந்தோஷ், நான் வேணும்னு தான் அந்த ஃபைலை கொடுக்கல. ஆக்சுவலா இதை நான் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். கொரியர்ல எனக்கு வந்த செக்கை வாங்கி ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டில போட்டது தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் நானும் இந்த ஃபைலை தூக்கி குப்பத்தொட்டில போட்டேன். அது எப்படி? உங்களுக்கு வந்த கொரியரை நான் சைன் போட்டு வாங்கி குப்பை தொட்டியில போட்டேன்னு இவ்வளவு போய் சொல்றீங்க? உங்க கொரியர் கவரெல்லாம் நான் கண்ணுல கூட பார்க்கல. சும்மா நடிக்காதீங்க சந்தோஷ். நீங்க சைன் பண்ணி வாங்குனீங்கன்னு கொரியர் கம்பெனில கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆஹா, சூப்பர். நீங்களும் அவரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? நான் கையெழுத்து போட்டு வாங்கினேன்னா அதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்க நீங்க என் ஃபைல குப்பை தொட்டியில போடுவீங்க? வாய்க்கு சம இப்படி பச்சையா போய் சொல்றீங்க. சந்தோஷ், வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஹரி சார் கேட்ட நேரத்துல பண்றதா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்? எப்பவும் யாருக்கும் கெட்டது நினைக்காதவர் தான் ஹரி சார். நீ எங்க செக்க குப்பையில போட்டதுனால தான் அவர் இப்படி பண்ணாரு. நீ செஞ்சது மட்டும் சரியா? நான் கொரியரை வாங்கவே இல்லைங்கிற நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, இப்ப புரியுது. நீ இவரோட கூட்டாளி தானே. இவர் புத்தி தானே உனக்கும் இருக்கும். இந்த ஃபைல் இல்லாம 2 நாள் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? சாரி சந்தோஷ், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க.
இந்த நல்லவன் மாதிரி ஆக்ட் கொடுக்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த ஃபைலை வச்சு இனி ஒரு மண்ணும் நான் பண்ண போறதில்லை. தேவையில்ல எனக்கு. காரை ஏன்டா இந்த பக்கம் எடுத்திருக்க? என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னடா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அந்த ஹரிகிருஷ்ணன் என்கிட்ட டிராமா போடுறான். என்ன டிராமா? திருவிளையாடல் மாதிரி ஹரி விளையாடலாம். சந்தோஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்க மேல கோவப்படாதடா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்துல நாமளும் காரணமா இருப்போம். இப்ப என்ன சொல்ல வர? அந்த ஹரி நல்லவன், நான் கெட்டவன், அப்படிதானே? உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்கி நீயும் கவலைப்பட்டு அந்த கவலைய அடுத்தவங்களுக்கும் பரப்பி விட்டுருவ. உன் மூஞ்சிய நீயே கண்ணாடியில பாரு, எப்படி உம்முன்னு இருக்குன்னு. நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டு வந்திருக்கேன், அத உனக்கு ரசிக்கணும்னு தோணல. அதை விட்டுட்டு நான் நல்லவனா அவன் நல்லவனான்னு. இப்படி ஒரு உம்முனா மூஞ்சியோட நான் வரல. நான் கேப்லயே போய்க்கிறேன். நீ நல்லா டென்ஷனோட வண்டி ஓட்டிட்டு போ.